ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுதாங்க இப்போ உண்மையிலேயே நடந்திருக்கு. எஸ், கடந்த ஒரு 4 நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் H1B விசா இந்த ஒரு பிரச்சனையை உலகம் முழுக்க பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சைனா சைலண்ட்டாக ஒரு மரண சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். எஸ், H1B விசா யூஎஸ் இதுதானே உங்களுக்கு பிரச்சனை. H1B விசா மாதிரி ஈக்குவலண்ட்டாக நாங்கள் ஒரு புது விசாவை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம், யங் டேலண்ட்ஸ்லாம் எங்கள் கண்ட்ரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சைனா ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கங்க. ஸோ அந்த விசா என்ன, அந்த விசாவில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, யார் யாரெல்லாம் அதை அப்ளை பண்ணலாம், அண்ட் சைனா ஏன் அவங்ககிட்டே 1.4 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. ஸோ அதை தாண்டி ஏன் சைனா இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணணும், அண்ட் இதனால் குளோபல் ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டெக் இண்டஸ்ட்ரியே இது எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சைனா அனௌன்ஸ் பண்ண போகிற இந்த விசாவோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கே விசா அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இது வந்துட்டு யூஎஸ் கண்ட்ரி இந்த H1Bன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலண்ட்டான அவங்க கண்ட்ரி சைட்லேருந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறக்கூடிய ஒரு விசான்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா வர்ற October 1, 2025, இன்னொரு 8-10 நாளில் அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இது ப்ரீ பிளான்டா இல்லை இந்த மாதிரியான ஒரு நேரமாக பார்த்து கரெக்டாக அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களா ஏன்னு தெரில. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் யூஎஸ் H1B விசா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு. இதாண்டா ரைட் சமயம் இப்போ அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறாங்களா அப்படின்னு தெரில. அண்ட் இந்த விசா யார் அவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா யங் ஸ்கில்டு மைக்ரண்ட்ஸை அவங்க டார்கெட் பண்ணுறாங்கங்க. அண்ட் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம்முன்னு சொல்லுவாங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், இந்த 4 ஃபீல்டில் பர்டிகுலராக இந்த 4 ஃபீல்டில் இருக்கக்கூடிய யங் ஸ்கில்டு மைக்ரண்ட்ஸை தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலுமே ஸ்கில்டு மைக்ரண்ட்ஸ்னு பார்க்குறப்போ இந்த ஃபீல்டில் இந்த யங் ப்ரொஃபஷனல்ஸை தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அண்ட் இந்த விசாவோட மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி மோர் ஃப்ளெக்சிபிளுங்க. மற்ற எந்த கண்ட்ரிலையும் இல்லாத அளவுக்கு இந்த விசா பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி எம்ப்ளாயர் இன்விடேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய விஷயங்க என்ன கேட்டிங்க அப்படின்னா. பிகாஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இங்கே ஆஸ்திரேலியாவே பாருங்கள், ஸ்கில்டு மைக்ரண்ட்ஸில் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து எம்ப்ளாய் ஸ்பான்சர்டு விசா. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் கவர் பண்ணியிருக்கோம். அது நான் பல தடவை சொல்லியிருக்கோம். நான் வந்துட்டு என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் நீங்கள் இங்கே ஒரு எம்ப்ளாயர்கிட்ட இன்விடேஷன், ஜாப் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி இன்விடேஷன் உங்களுக்கு கிடச்சா மட்டும்தான் அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கு. அதுதான் பிக்கெஸ்ட் சேலஞ்சு. பிகாஸ் இங்கேயே பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, லோக்கல் காம்படிஷன் நிறையா இருக்குது. அதனால தான் நிறைய இந்த ஆன்டி இமிக்ரேஷன் ப்ரொட்டஸ்ட் ரேலிஸ் அது இதுன்னு போயிட்டுருக்கு. கோ பேக் டு யுவர் கண்ட்ரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுடைய ஜாப்லாம் நீங்களே எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு எம்ப்ளாயர் இன்விடேஷனே தேவையில்லை அப்படின்னு ஒரு ரெக்யர்மெண்ட்டாக வைக்கிறப்போ திஸ் இஸ் ஹியூஜ் திங்குங்க. ஓகேங்களா. அதுதான் இந்த விசாவோட மெயினான விஷயமாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த விசாவை யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா யூ ஷுட் பி அ யங் ப்ரொஃபஷனல்னு சொல்லியிருக்காங்க. அந்த யங் ப்ரொஃபஷனல் சொல்கிறப்போ என்ன ஏஜ்னு எனக்கு தெரில. பட் பேஸ்ட் ஆன் இப்போ இங்கே ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்லாம் பார்க்குறப்போ மோஸ்ட்லி அதே மாதிரி தான் சிமிலராக இருக்கும். ஸோ அண்டர் 45 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அகெயின் இந்த ஸ்டெம் ஃபீல்டில் தான் வந்துட்டு அண்டர் கிராஜுவேட் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கணும், இல்லை பிஹெச்டி அந்த மாதிரி டாக்டரேட் ஏதாவது பண்ணியிருக்கணும், கோர்சஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு எம்ப்ளாயர் இன்விடேஷன் இல்லை இன்ஸ்டிடியூஷனுடைய ஜாப் இன்வைட் இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. அஸ் லாங் அஸ் யூ ஆர் ஸ்கில்டு, உங்களால் வந்துட்டு இந்த விசாவை வந்துட்டு மற்ற ரெக்யர்மெண்ட்ஸ் மீட் பண்ண முடியும் அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை, விச் இஸ் அ ஹியூஜ் திங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஓகேங்களா. ஸோ இந்த விசா அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் என்ட்ரிஸ் வித் லாங் ஸ்டே டூரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இன் அண்ட் அவுட் அடிக்கடி நீங்கள் போயிட்டு வரலாம். லாங் ஸ்டேன்னு சொல்கிறப்போ 3 இயர்ஸாக இருக்கலாம், 5 இயர்ஸாக இருக்கலாம், எவ்வளோ அப்படின்னு தெரில. பட் லாங் ஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம்னா நீங்கள் படிக்க வரலாம், பிஸ்னஸ் பண்ண வரலாம், ஆண்டர்ப்ரனர்ஷிப் நீங்கள் பண்ண வரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடு ப்ராசஸ்ங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி எம்ப்ளாயர் ஸ்பான்சர்டு விசா, அந்த எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ஷிப் தேவையில்லைன்னு சொல்கிறப்போ அதுவே மிகப்பெரிய பேரியரை அங்கே ரிமூவ் பண்ணிடுது. ஓகேங்களா. எந்த ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸாக இருந்தாலுமே நீங்கள் மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய பிளாக்காக வந்து நிற்கிறது இந்த இன்விடேஷன் தான். இதுவே இல்லை அப்படின்னு சொல்கிறதே அதுதான் எனக்கு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பெனிஃபிட் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு மிக முக்கியமான விஷயம், சைனா ஏன் இந்த மாதிரியான ஒரு விசாவை அனௌன்ஸ் பண்ணணும்? ஸோ லெட்ஸ் பி ஹானஸ்ட், அவங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு விசா அனௌன்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினான விஷயம், சைனா வாண்ட்ஸ் டு பி அ குளோபல் லீடருங்க. ஸோ இன்றைக்கி தேதியில் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா
எந்த ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ் அவங்க வந்துட்டு எப்போ பார்த்தாலும் தட்டி இறக்கி அந்த மாதிரி தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் சைனாவை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அவங்க வந்துட்டு வெரி செல்ஃப் ரிலையண்ட். நான் ஒரு 4-5 மந்த்ஸ் முன்னாடி நான் சைனா போயிருந்தேன். நான் என்னுடைய பழைய வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் இதை பற்றி. ஸோ அங்கே போனோம் அப்படின்னா அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய அந்த ரோட்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈவிஸுங்க, எலக்ட்ரிக் கார்ஸ், எலக்ட்ரிக் பைக்ஸ். இப்போ நான் கிட்டத்தட்ட ஐ ரிமைண்ட் யூ, சைனா வந்துட்டு கண்ட்ரி இந்தியா மாதிரியான கண்ட்ரியோட அதே பாப்புலேஷன், மற்ற கண்ட்ரி மாதிரி கிடையாது. நம்ம யூஸ்வலாக பார்க்குறப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியா மாதிரி பாப்புலேஷன் வச்சுட்டு அந்த கண்ட்ரி எப்படிங்க நம்ம கம்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக முட்டு கொடுத்துருவோம். பட் சைனா இஸ் நாட் லைக் தட். இப்போ தான் நம்ம ஓவர்டேக் பண்ணியிருக்கோம் பாப்புலேஷனில். பட் சைனா ரிமைண்ட் யூ 1.4 பில்லியன் பீப்புள் இருக்கிற கண்ட்ரி. ஸோ அந்த அவ்வளோ மக்கள் வச்சுக்கிட்டு அவங்க எந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயங்க. அங்கே வந்து எஜுகேஷனாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அண்ட் நான் பயங்கரமாக மிரண்டேன். அவங்க ரோட்லலாம் போனோன்னா ஃபுல் எலக்ட்ரிக் கார்ஸுங்க. லைக் அவ்வளோ கார்ஸ் இருக்கும், அவ்வளோ மக்கள் நடந்துகிட்டு இருப்பாங்க, ரோடே அவ்வளோ பிஸியாக இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட எனக்கு இந்தியா ஃபீல் தாங்க வந்தது. எங்கே போனாலும் பார்த்திங்க அப்படின்னா கலர் லைட்ஸ், அவ்வளோ கடை, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, அவ்வளோ காரு, பைக்கு. ஆனால் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குங்க, பயங்கர சைலண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தே வாண்ட் டு பி எ குளோபல் லீடர். ஓகேங்களா, அதுதான் மெயினான ரீசன். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குளோபல் லீடராக இருந்து நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் லீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகணும். அஸ் அ நேஷனாக தே வாண்ட் டு பி அ குளோபல் லீடர். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த யங் டேலண்ட்ஸ் இன்றைக்கி யூஎஸ், அமெரிக்கா இப்போ எப்படி இருக்குது காரணமே அமேசான், மைக்ரோசாஃப்ட், அப்புறம் ஆப்பிள், இந்த மாதிரியான எந்த ஒரு கம்பெனியுமே பார்த்திங்க அப்படின்னா அங்கே உள்ள பார்த்திங்கன்னா ஸ்கில்டு மைக்ரண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் டெஸ்லா. நம்ம எலான் மஸ்க் அவரே ட்வீட் பண்ணியிருக்காரு, எனக்கு யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா H1Bயோட அந்த சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா நானே வவுச் பண்ணுவேன், நானே அது மூலமாக தான் வந்து டெஸ்லாலேயே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒரு H1B அப்படின்ற ஒரு சிஸ்டம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி அமெரிக்கா இப்படி இருக்காது. ஓகேங்களா, இதை நான் சொல்லலை, நிறைய பேர் நீங்கள் சோசியல் மீடியாஸ் பல இதில் போய் பாருங்கள், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி வேணால் அமெரிக்கா வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு கேபிட்டலைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். லைக் ட்ரம்ப் வந்துட்டு 100,000 ஃபீ அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணலாம். பட் ஆனால் நிறைய பேர் இன்னும் எக்ஸ்பர்ட் அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு ராங் மூவ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்களா, சைனா மாதிரியான ஒரு புது கண்ட்ரி வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக கவனம் அந்த சைடு தான் திரும்பும். எதுக்கு இவங்ககிட்ட போய் தொங்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் சைனா இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் இப்போ அவங்க பண்ணுறாங்க. அண்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜேர்னியில் தே நீட் மோர் ஸ்கில்டு மைக்ரண்ட்ஸ். ஓகேங்களா, ஸ்கில்டு மைக்ரண்ட்ஸ் இருக்கணும், எஸ்பெஷலி சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இந்த 4 ஃபீல்டில் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, கோயிங் ஃபார்வர்ட் இன்றைக்கி தேதியில் ஏஐ அது இதுன்னு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வர்றப்போ இந்த ஸ்கில்டு மைக்ரண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். பீட் எனி கண்ட்ரி அவங்க வந்து ஒரு குளோபல் சூப்பர் பவரை வரணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த லெவலுக்கு வந்துட்டு அவங்க எக்யூப் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்கள் அவங்க முன்னேறணும் அப்படின்னா இவங்க அவங்களுக்கு தேவை. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த சைனாவோட விசா அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிற இந்த விசாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திஸ் இஸ் சம்திங் வில் யூ பர்சியூ? லைக் இப்படி ஒரு புது விசா வருது அப்படின்னா நீங்கள் அதை உண்மையிலேயே ட்ரை பண்ணுவீங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஐ வாண்ட் டு see that. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் அவங்களுடைய டோர் ஓப்பன் பண்ணுறப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான வெஸ்டர்ன் கண்ட்ரிஸையே நம்பி இருக்காமல் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைச்சது அப்படின்னா நமக்கும் அது நல்லது தான் ஆஸ் அ மைக்ரண்ட்டாக. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப்பை பெட்டர்மெண்ட் பண்ணுறது தான் நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா படிக்கிறோம், வேலை செய்கிறோம், நம்ம ஃபேமிலிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு விசா, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவீங்களா? இல்லை என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். until then see you all. Bye.